என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு 150 தலைப்பு படிச்சா போதும். 160க்கு மேற்பட்ட கேள்விகள் எளிமையா எடுக்க முடியும். அதற்கான ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம ஒன் பை ஒன்னா கொடுத்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நான் புதுசாக என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் சிலபஸ் கேட்டீங்க. 2026 குரூப் 4க்கான சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2013 இருந்து 2025 வரைக்கும் 10 வருஷ டிஎன்பிசி ஒரிஜினல் கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொஷின் பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் சார்ட் வந்து கொடுத்துட்டேன். இதில் வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் ஒரு 7 தலைப்புகள் கொடுத்துருக்கேன். இந்த 7 தலைப்பில் மினிமம் 8லிருந்து 10 கேள்விகள் வரும். அதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் அதில் ஒவ்வொரு தலைப்புலையும் எவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றத லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா? அதற்கான வீடியோஸ் வந்து நான் தனித்தனியாகவே கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால். ஸோ அந்த இப்போ 5ஆண்டு திட்டமா அதில் 2 கேள்விகள் கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ப்ளூ பிரிண்ட்டை பிடிஎஃபாகவும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2011 இருந்து 2025 வரைக்கும் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் இப்போ உதாரணத்துக்கு 5ஆண்டு திட்டம் எடுத்துக்கிட்டா அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டா, திராவிட மொழி குடும்பமா அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேஜ்லேயே தெளிவாக எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருக்கேன். 100% உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரதுக்காக. ஸோ இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதால ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது கீழவே 2026 குரூப் 4 ப்ளூ பிரிண்ட் டெலகிராம் குரூப்புக்கு கீழவே இது மாதிரி இருக்கும். 2026 டிஎன்பிசி குரூப் 4 ப்ளூ பிரிண்ட்னு இங்கே ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்பிளேல தெரியுற இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதில் தான் வந்து தெளிவாக எல்லாத்தையும் அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு சிலபஸ் வேணும் அப்படின்னா, குரூப் 4 சிலபஸ் வேணும்னா அதை பாருங்களேன். 2026 குரூப் 4 சிலபஸ் தமிழ்னு இருக்கா? இந்த டவுன்லோட்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே டைமரோட 10 செகண்ட் அப்படியே 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 10 செகண்ட் வெயிட் பண்ணோம்னே ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட்னு வரும். ரீடைரக்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அப்படியே போயிட்டு என்ன ஆகும்? டவுன்லோட் ஆகிடும். உங்கள் மொபைல் கேரில் இருக்கும். இது பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் அப்புறமா பண்ணுறேன். தெரிஞ்சிச்சா? ரைட்டு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இப்போ 2025 குரூப் 4ல் நடந்த கொஸ்டின் வேணுமா? அதை என்ன பண்ணிக்கலாம்? அதை ஜஸ்ட்டு நீங்கள் ரொம்பலாம் சிரமத்தில் ரொம்ப எளிமையாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் கொடுத்துருக்கேன். இதை டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா 10 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 செகண்டுக்கு அப்புறம் ரீடைரக்ட் ஆகும். இது மாதிரி அப்படியே டவுன்லோட் ஆகும். ஓகே. அப்போ 2014 குரூப் 4, 2022 குரூப் 4, இப்போ 2022 குரூப் 4ல் தனித்தனியாக கொடுத்தாங்க. ஜென்ரல் தமிழ் தனியாகவும் ஜென்ரல் ஸ்டடீஸ் தனியாகவும் கொடுத்துருந்தாங்க. நான் ஜென்ரல் இங்கிலீஷில் சேர்க்கல. மேபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் ஒன்று அதில் அப்டேட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 2019 தனித்தனியாக, அதாவது தமிழ் தனியாக ஜென்ரல் ஸ்டடீஸ் தனியாக கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி மற்ற எக்ஸாம் எல்லாமே அப்படி தான் இருக்குது. சரிங்களா? 2018, 2016, 2014, 2013. ஸோ கடந்த 10 வருஷத்தில் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த ப்ளூ பிரிண்ட்ல இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனாவது கேள்வி 2028 இந்த கேள்வியாக கேட்டிருக்காங்க, போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நிறைய பேர் அந்த கொஸ்டின் நம்பர் எங்கே பார்க்கறதுன்னு கேட்பீங்க இல்லையா? இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இருக்கிற நம்பர் தான் உங்களுக்கு ப்ரூஃபாக கொடுப்போம். சரியா? கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த ப்ளூ பிரிண்ட் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்ட்ரோல்லே இருக்கும், என்னுடைய சர்வர்லேயே இருக்கும். நான் தான் வந்து செக் பண்ணிவிட்டு அப்டேட்டே பண்ணுறேன். இன்னைக்கு டேட்டுக்கு வரைக்கும் வந்து பார்த்தா ஒரு 7 தலைப்பு கொடுத்துருக்கேன். 7 தலைப்பில் ஒவ்வொரு எக்ஸாம் எடுத்து பாருங்களேன், தெளிவாக இது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு பாதியாக கட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இப்படி நவுத்துங்க, இல்லை இப்படி நவுத்துங்க. ஏதாவது ஃபோனில் இப்படி நவுத்திங்கன்னா இந்த டேபிள் நவரும். சரிங்களா? மேபி ஃபுல்லாகவும் காட்டும், சில மொபைலில் பாதியாக கட் பண்ணி காட்டுச்சுன்னா நவுத்தி பார்த்துங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இப்போ 5ஆண்டு திட்டம்னு எடுத்துக்கிட்டா 2025 குரூப் 4ல் ஒரு கேள்வி, 24 குரூப் 4ல் ஒரு கேள்வி, 22 குரூப் 4ல் 2 கேள்வி, 19 குரூப் 4ல் கேட்கல 0, 18 குரூப் 4ல் 1, 16 குரூப் 4ல் 2, 14 குரூப் 4ல் 2, 13 குரூப் 4ல் 2. ஸோ அப்போது கடந்த 10 வருஷத்தில் ஒவ்வொரு எக்ஸாம்லையும்
ஐந்தாண்டு திட்டத்தில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி டேபிள் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் திராவிட மொழி குடும்பமாக இருக்கட்டும், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், இந்த தலைப்பெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபைனலாக 7வது தலைப்பாக விருதுகள் கரண்ட் அஃபேரில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 7 தலைப்புகள் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்கு பாருங்களேன். கடைசி குரூப் 4ல 10 கேள்வி கேட்டிருக்காங்க. வெறும் 7 தலைப்பில் 10 கேள்வி. சூப்பரு. அப்போது இதே மாதிரி கேட்டாங்கன்னா இன்னும் நீங்கள் 190 தான் படிக்கணும். 200 கேள்வியில் 10 கேள்வி இந்த தலைப்பு தான். புரியுதுங்களா? 7 தலைப்புல இருந்து. அதுக்கப்புறம் 2024 குரூப் 4ல 4, 22 குரூப் 4ல 9, அப்புறம் 19 குரூப் 4ல 13 கேள்வி, 18 குரூப் 4ல 10 கேள்வி, 16 குரூப் 4ல 14 கேள்வி, அதுக்கப்புறம் 14 குரூப் 4ல 7 கேள்வி, 17 கேள்வி. அடேங்கப்பா, இதான் ஹைலைட்டு. அதுக்கப்புறம் 13 குரூப் 4ல பார்த்தீங்கன்னா 8 கேள்வி. ஆக மொத்தம் மினிமம் இந்த 7 தலை படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 8ல் இருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கடைசி குரூப் 4ல 10 வரையும் கேட்டிருக்காங்க. அதனால் 8லேருந்து 10 கொஷின் கன்ஃபார்ம். பெரிய விஷயங்க. கரெக்டாக? ஏன்னா அந்த 7 தலைப்பு நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 7லேருந்து 10 கேள்வி. அப்போ நம்ம கரெக்டான வேலை போகிறோம். இந்த வேலையே நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம நினைக்கிற மாதிரி கொஷினும் வரும். முக்கியமாக இந்த குரூப் 4 தரத்தில் படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? குரூப் 4 தரத்தை பற்றி நான் பின்னாடி அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நாங்கள் அனலைஸ் பண்ணோம். எப்படி இப்போ 5ஆண்டு திட்டம் எப்படி குரூப் 4 லெவலில் கேட்குறாங்க, எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு அழகாக ஓவர் வியூ சொல்லியிருப்பேன். அதற்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ லிங்க் எப்படி சார் பார்க்குறதுன்னா ஒன்றும் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இப்போ பாருங்களேன், இந்திய அரசியலமைப்பு 10th புக்காக அதை கை வைங்க. கை வச்சோம்னே இந்த மாதிரி ரெட் கலர் பாக்ஸ் க்ளோஸ்ன்னு காட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோம்னே பார்த்தா யூடியூப் லிங்க் ஓப்பன் ஆகிடும். யூடியூப் இங்கே ப்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் யூடியூப் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணால் இந்த இடத்துல இருக்கும் ஒரு சிம்பிள் மாதிரி. அந்த சிம்பிள் கிளிக் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீன் காட்டும். இல்லை எனக்கு போதும் அந்த வீடியோ அப்படின்னா அது பாருங்கள், ரெட் கலர் க்ளோஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அந்த பட்டனை கை வச்சா போதும், க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ எளிமையாக? அதாவது ஒரு ஆப்பில் கூட இவ்வளோ விஷயத்தை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் உங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் அப்படியே இந்த வீடியோஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்னே. இப்போ இந்த வீடியோ இப்போ 5ஆம் திட்டம்னு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு எக்ஸாம் எத்தனை கேள்விகள் கேட்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை பிடிஎஃபே கொடுத்துருங்க. சரியா? ஜஸ்ட் நான் இதுக்கு நோட்ஸ் இல்லை, நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. நோட்ஸ் கிடையாது, ப்ரூஃப். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் 2 கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த 2 கேள்வி எந்த கேள்வி ஒரிஜினல் கேள்வியிலேருந்தே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். சரிங்களா? அது இங்கே பிடிஎஃபாக இருக்கும். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது? இப்போது தனி வெட்டின்னு இருக்குது. தனி வெட்டி தலைப்பில் டவுன்லோட் பண்ணால் அதுக்கு நேராக டவுன்லோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இப்போ நான் காமிச்சல 10 செகண்ட் இங்கே வெயிட் பண்ணோம். 10 செகண்டுக்கு அப்புறம் ரீலோட் ஆகும், அப்படியே டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான். சரிங்களா? அது லோட் ஆகிறதுக்கு தான் அந்த 10 செகண்டும். நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணோம்னே ஆகாது, சர்வர்லேருந்து எடுத்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த 10 செகண்ட். இல்லைன்னா அதுவும் ஈஸியாக ஆக்கிடலாம். சரிங்களா? இதை முடிச்சுட்டுமே பாருங்கள், இங்கே ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ இதெல்லாம் கடந்த 10 வருஷ கேள்வி 2013 இருந்து 2025 வரைக்கும் நடந்த எக்ஸாம் கொஷின்ஸ் தான் கொடுத்துருப்பேன் மோஸ்ட்லி. ஆனால் இங்கே பார்த்து இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் இப்போ இதே குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், இப்போ இந்த தலைப்பா கிட்டத்தட்ட இதில் 22 கேள்வி இருக்கும். அதாவது 2011 இருந்து 2025 வரைக்கும் குரூப் 4 எக்ஸாம். அதே மாதிரி 2016 வரைக்கும் VAO தனியாக நடத்தணும் வைப்பாங்க. VAOன்றது தனி எக்ஸாமாக இருக்கும், குரூப் 4 தனி எக்ஸாமாக இருக்கும். இப்போ 2016 போய் பாருங்களேன், VAO தனி ஒரு எக்ஸாம் நடக்கும், குரூப் 4 தனியாக நடக்கும். அப்போ VAOவில் கேட்ட கொஷினும் இப்போ VAO 1 ஆகிட்டாங்க 2018 அப்புறம். அதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியை அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னும் அதிகமான கொஷின்ஸ் இந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஆன்லைன் டெஸ்ட்டு. இதை கிளிக் பண்ணால் நம்ம டெஸ்ட் பேஜுக்கு போயிடும். அங்கே அப்படியே கொஷின் காட்டும். எந்த ஆப்ஷன் கரெக்டோ அந்த ஆப்ஷனை கை வைங்க. கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலர் காட்டும், தப்பாக இருந்தால் ரெட் கலர் காட்டும். ஸோ அங்கே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தா அடுத்த கேள்வி கேட்கும். இதே மாதிரி எத்தனை கேள்வி இருக்கோ எல்லாத்தையும் டெஸ்ட்டு அடித்து பார்த்துட்டு ஃபைனலாக ஸ்கோர் காட்டும். ஸ்கோருக்கு கீழே அப்படியே மொத்த கேள்வி நீங்கள் அட்டன் பண்ண, இப்போ 20 கேள்வி அட்டன் பண்ணுறீங்கன்னா 20 கேள்வியுமே காட்டும். அதில் நீங்கள் எந்த கேள்வி சரியாக எழுதிருக்கீங்க, தப்பாக எழுதிருக்கீங்கன்னு நீங்களே பார்த்துக்கலாம். எப்படி? அப்போது ஒரு 20 கேள்வினா 20 கேள்வி நீட்டாக காட்டும். நம்ம ஒன்றா அதை எழுதி காமிக்கலாமா? சின்னதாக ஒரு கொஷின் எடுத்துக்கலாம். அது பாருங்கள், 5ஆம் திட்டம் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். நான் வாயில் தான் சொன்னேன், இருந்தாலும் நம்ம லைவாகவே காமிச்சிடுவோம்.
சரிங்களா? பாருங்க 5ஆண்டு திட்டம் 2011 2025 வரை கேட்ட கொஸ்டின் இங்க பாருங்க வந்தோடனே 19 கேள்வி இருக்கு. சரிங்களா? எங்க சார் 19 கேள்வி அப்படின்னு கேட்டா அதோ இருக்கு பாருங்க. ஸோ இதுல 1/19ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 1/19ன்னு இதுக்கான மீனிங் என்னன்னா அதாவது மொத்தம் 19 கேள்வி இருக்கு. இதுல நீங்க 1வது கேள்வியில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் 0 கரண்ட் ஆன்சர்னா நீங்கள் கரண்ட் ஆன்சர் போட போட அது அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இந்த ஒரு கொஸ்டின் படிக்கிறேன், நான் படிக்கலாம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே பாருங்க, எதனா ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஆப்ஷன் பி கை வைக்கிறேன். கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலர் காட்டும்னு சொன்னேன், தப்பாக இருக்குது. ஆப்ஷன் பி தப்பு, அதனால் ரெட் கலர் காட்டிடுச்சு. அதுக்கு எது சரியோ அது க்ரீன் கலர் காட்டுருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் இதோ இருக்கு பாருங்க, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோம்னே அடுத்த கேள்விக்கு ஆகட்டும். அடுத்த கேள்வி நிதி ஆயோக்கியாவின் நிர்வாக தலைவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டால் துணைத் தலைவரா? ஆப்ஷன் சி கை வச்சேன். கரெக்ட்னா இப்போ பாருங்க ஸ்க்ரீன் கலர் காமிச்சிட்டு வெல்டன் யுவர் கரெக்ட்னு ஒரு மெசேஜ் வரும். அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எந்த கொஸ்டினும் படிக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டணும் இல்லையா? அதனால நான் ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு ஆப்ஷனை கை வச்சுட்டு நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். தயவு செஞ்சு இதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதாதீங்க. அப்படி எழுதித்தாலும் உங்களுக்கு வேஸ்ட். ஏன்னா நீங்கள் படித்து எழுதணும், அதுதான் டெஸ்ட்டு. சரிங்களா? அதனால ஒவ்வொரு கொஸ்டினாக படித்து டெஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக எப்படி காட்டுன்றதுக்காக எல்லா கொஸ்டினும் சும்மா அப்படியே அடிச்சுட்டு வரேன். சரிங்களா? ரைட்டு. இப்போ எத்தனாவது கேள்வி வந்திருக்கேன் பார்க்கலாமா? மேலே போய் 17வது கேள்வி வந்துட்டேன். அப்போ 18 19 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் பாருங்கள், முடிஞ்சோம்னே பாருங்கள் அப்படியே கொஸ்டின் காட்டும். நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது ரொம்ப ஈஸி. அப்படியே மேலே வாங்க. மேலே வந்தோடனே இங்கே வந்து ஸ்கோர் காட்டும். என்ன ஸ்கோரு? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 19க்கு 5 மார்க் வாங்கியிருக்கேன். ரிவ்யூ கொஸ்டின் இருக்கும். அது பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா நான் தப்பு பண்ணியிருக்கேன். எப்படி? அதாவது இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறேன், அதில் க்ரீன் கலரும் ரெட் கலரும் தெரியுதுன்னா இந்த கேள்வி நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. க்ரீன் கலர் நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க, அது தப்பு. அதுக்கு சரியான ஆன்சர் அதாவது சாரி மன்னிச்சுங்க, அதாவது இதில் வந்து ரெட் கலர் வந்து நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க, அது தப்புன்றத சொல்லிட்டு இதுக்கு எது சரியோ அது க்ரீன் கலர் காட்டுது. இப்போ இதே 2வது கொஸ்டின் பாருங்களேன், க்ரீன் கலர் மட்டும் காட்டும். இது நான் உங்கள்கிட்ட சொல்லியே படித்த துணைத் தலைவர்னு. அப்போ இது கரெக்ட்னா இந்த ஆப்ஷனில் ரெட் கலரே இருக்காது, வெறும் க்ரீன் கலர் மட்டும் இருந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கீங்க. ரெட் கலரும் க்ரீன் கலரும் இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. இவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்போது என்ன பாருங்கள், இதில் முதல்ல நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன். ப்ளஸ் அதில் எந்தெந்த தலைப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான்னு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டேன். அதற்கான வீடியோ எக்ஸ்பிளனேஷனும் ஒரே இடத்துல வச்சுட்டேன். அதை உங்களுக்கு பிடிஎஃபாகவும் கொடுத்துட்டேன். அதை உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் போட்டு இதில் எடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த கொஸ்டினில் இதெல்லாம் இருக்காது. 2016 VA1 இதில் இருக்கும். சரிங்களா? அப்போது இன்னும் அடிஷ்னலான கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துட்டேன். அப்போ உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட் வந்துடும். இந்த 5ஆண்டு திட்டமா கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் 1 அல்லது 2 கேள்வி கேட்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இப்படி படிச்சேன்னா அழகா எந்த கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம், எளிமையாக பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க. நான் 7 டாபிக் போட்டிருக்கேன். மொத்தம் 150 டாபிக் போடணும், கன்ஃபார்மாக போட்டுருவேன். சரிங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சிருச்சா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு கீழே 2026 TNPSC குரூப் 4 ப்ளூ பிரிண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்பிளே தெரியிற பேஜுக்கு வந்துடுங்க. அதுவும் டவுட்டாக இருந்தால் டெலகிராம் குரூப்லேயே ஜாயின் ஆயிருங்க, நான் அதில் ஷேர் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.